மழை முன்னிட்டு மின்வாரியம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பணிகளை தொடர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இன்னும் அந்த பணிகளை கூர்மைப்படுத்துகின்ற விதத்தில் பணிகள் துவங்கியிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கின்ற மயிலாப்பூர் பண்டக சாலையில் நானும் மின்வாரிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டோம். தேவையான அளவிற்கு மின்மாற்றிகள், காப்பு சாதனங்கள், மீட்டர்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்திருக்கிறோம். அதேபோல் மின்வாரிய தலைமையகத்தில் மின்னகத்தில் எவ்வளவு குறைகள் வருகின்றன, அதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டோம். அதேபோல் எவ்வளவு மின்சார தேவை இருக்கிறது, எந்த வகையில் மின்சாரம் அனல் மின் எவ்வளோ வருகிறது, சூரிய சக்தி மின்னொலி எவ்வளோ வருகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு வாரியத்தில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், தாழ்வழுத்த காற்று மண்டலம் உருவாகின்ற சூழலில் அதனால் ஏதும் பாதிப்பு வந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு 11,435 மின்மாற்றிகளும் 3,30,636 மின் கம்பங்களும் 8,515 கிலோமீட்டர் தூரத்திற்கான மின் கம்பிகளும் 1,471 கிலோமீட்டர் அளவிற்கு புதைவட கம்பிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 3,41,015 மின் அளவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மின் பகிர்மான வட்டத்திற்கும் செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையிலே பராமரிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் 5,580 பேர் தமிழ்நாடு முழுவதும் பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 79 குழுக்கள் இதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. இந்த குழுக்கள் மாவட்ட நிர்வாகத்தோடும் தீயணைப்புத்துறை அலுவலர்களோடும் எந்த நேரத்திலும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியில் எந்த புகார் வந்தாலும் அவற்றை உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். காற்றுடன் கூடிய மழை இருக்கின்ற நேரத்தில் மிக தாழ்வான பகுதியில் மின்கம்பிகள் அறுந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு, விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த நேரத்தில் பொதுமக்களும் மின்துறைக்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் பில்லர் பாக்ஸ்கள் இருக்கின்ற இடங்களிலோ அல்லது புதைவட கம்பிகள் இருக்கின்ற இடங்களிலோ மழைநீர் தேங்கி இருந்தால் அவற்றை உடனடியாக தெரிவிக்கலாம். அந்த பகுதியில் மற்றவர்கள் செல்லாமல், அதனால் எதுவும் விபத்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.